ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தொடர்பாக அர்ஜுனா கூறிய அவ்வளவு விடயங்களும் உண்மை என்றும் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்துவதற்கு அல்லது அதனை நியாயப்படுத்துவதற்கான ஆதாரங்களை முன்வைக்க தயார் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்திருக்கிறார். என்ன நடந்தது? இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். சத்தியமூர்த்தி அதாவது ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளராக, இன்னும் சொல்ல போனால் நிரந்தர பணிப்பாளராக அவர் அங்கே பதவி வகித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் அர்ஜுனாவுக்கும் இடையிலே கடந்த சில மாதங்களாகவே மோதல் நீடித்து வருகின்றது. சத்தியமூர்த்தி தொடர்பாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பின்னரும் முன்வைக்கின்றார், அதற்கு முன்னரும் முன்வைத்திருந்தார். இப்படியான சூழ்நிலையில் தான் அண்மையில் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தெரிவானதற்கு பிற்பாடாக வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். அப்போது அவர் அனுமதி இல்லாமல் உள்ளே வந்ததாகவும் தன்னை சேர் என அழைக்க வேண்டும் என்று கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை தாண்டி காவலாளிகளுடனும் அர்ச்சுனா முரண்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஒரு பிரச்சனை தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்தது. அதற்கு பிறகாக வைத்தியர் அர்ஜுனா தரப்பிலிருந்து இதற்கு தெளிவுபடுத்தும் விதமாக பல காரணங்கள் கூறப்பட்டது. அதாவது நீங்கள் என்னை சேரென அழைக்க வேண்டி வரும் என்று அவர் ஆங்கிலத்தில் கூறினார். அது விளங்காமல் சத்தியமூர்த்தி அவர்கள் இவ்வாறு தெளிவுபடுத்தி கூறுகின்றார், அல்லது அவர்கள் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட காணொலியிலும் அப்படித்தான் இருக்கின்றது. எனவே சேர் என்று கூப்பிட சொல்லி அவர் கட்டாயப்படுத்தவில்லை, ஆனால் சேர் என்று கூப்பிடும் நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்பது போலதான் அவர் கூறியிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக காவலாளிகளுடன் அவர் முரண்பட்டதாக காணொலி வெளியிடப்பட்டிருந்தது. அப்போதும் அர்ஜுனா தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளே போகின்ற போது எப்படி மரியாதை இல்லாமல் காவலாளிகள் பேச முடியும், எப்படி தடுக்க முடியும், காவலாளிகள் நடந்து கொண்ட விதம் புலை, அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி, அவர் உள்ளே செல்லுகின்ற போது அதற்கான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அவர் மீது வழக்கொன்றினை பதிவு செய்திருந்தார் சத்தியமூர்த்தி அவர்கள். தனக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகின்றார் என்கின்ற அடிப்படையில் 100 மில்லியன் நஷ்டஈடு கோரி, அதாவது 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி ஒரு வழக்கொன்றினை யாழ் மாவட்ட நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு கடந்த 30ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன் போது சத்தியமூர்த்தி சார்பாக பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் அங்கு சேவை செய்ததன் பின்னர் தன்னை தடுப்பு காவலில் வைத்த போது அது தொடர்பாக பல தகவல்களை வைத்தியர் அர்ச்சனா வெளியிட்டிருந்தார். அது தவிர வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக முகநூலாக தனக்கு எதிராக பல அவதூறுகளை பரப்பியிருந்தார் என்ற அடிப்படையிலே இவ்வாறு நஷ்டஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதுதான் யாழ் மாவட்ட வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதற்காகத்தான் அவருக்கு நஷ்டஈடாக 10 கோடி தருமாறு அவர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் தான் ராமநாதன் அர்ச்சுனா சார்பாக நீதிமன்றத்திலே முன்னிலையான சட்டத்தரணி கூறியிருக்கின்றார், அவர் சொன்ன விடயங்கள் அனைத்துமே உண்மை, அதற்கான ஆதாரங்களை இந்த மனுவில் சமர்ப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அவர் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி தற்பொழுது தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அனைவரும் உற்று நோக்குகின்ற ஒரு வழக்காக இந்த வழக்கு மாறி இருக்கின்றது. காரணம், சத்தியமூர்த்தி மற்றும் அர்ச்சுனா இருவருக்கு மோதல் தற்பொழுது நீதிமன்றத்திலே வந்திருக்கின்றது. அவர் பல குற்றச்சாட்டுகளை சத்தியமூர்த்தி தொடர்பாக அர்ச்சுனா முன்வைத்திருந்தார். இதற்கு நஷ்டஈடு கோரி இவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு முடிவுகள் எப்படி வரும், இப்பொழுது ஆதாரம் இருக்குன்னு சொல்லுகிறார்கள், அந்த ஆதாரங்களை எப்படி முன்வைப்பார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதற்கு முதல் ஒரு விடயத்தை கூறியாக வேண்டும். அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வைத்தியர் அர்ச்சுனா போட்டியிட்டிருந்தார். அப்போது சத்தியமூர்த்தி அவர்கள் வாக்கு செலுத்தியதன் பின்னர் ஒரு புகைப்படத்தை தனது முகநூல் பக்கத்திலே வெளியிட்டிருந்தார். அதற்கு கீழே கருத்து பட்டியலில் பலர் கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஒருவர் பதிவிட்டிருந்தார், நீங்கள் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு வாக்களித்தீர்கள் என்று. அப்போது சத்தியமூர்த்தி அவர்கள் பதிலளித்திருந்தார், எனக்கு என்ன மனநோயா இல்லது மந்தப்பிள்ளையா என்ற அடிப்படையில் அவர் பதிலளித்திருந்தார். இந்த சம்பவம் அர்ஜுனாவின் கவனத்துக்கு சென்றது. அதற்கு பிறகாக தான் அவர் அதிரடியாக வைத்தியசாலைக்கு நுழைந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்றுக்கான கேள்வி எழுப்புவதற்காக அவர் அங்கு சென்றார் என்கின்ற சரியான காரணத்தை முன்வைத்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.